Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. This is Helfina and you're watching Helfina's Journal. Who created this mess? Then who should clean? Huh? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்டில் சூப்பர் அண்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பின் ஸோ லாங் உங்களெல்லாம் மீட் பண்ணி ஒரு vlog த்ரூ. லாஸ்ட்டாக வந்து ஒரு இட்டாலியன் இது வச்சு ஒரு vlog போட்டிருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் வந்து பெருசாக எந்த vlogகும் போடலை. இன்ஷால்லா இதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக vlogs அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ இட்ஸ் பீன் ஸோ லாங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் vlogs எதுவுமே போடலை. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 2 years கிட்ட பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கேமரா எடுத்து நான் vlog பண்ணுறது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஷையாக இருந்துச்சு. கேமரா முன்னாடி வர ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே ரமதான்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட் அது எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியாமல் தான் ஓகே ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்ஸில் ரெசிபிஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இந்த ரமதானுக்கு வந்து சரி வீடு டெக்கரேட் பண்ணேன். அதுவும் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ப்ரெக்னென்சி. அதுக்கப்புறமா அன்றைக்கி போன வருஷம் ரம்ஜானில் அலீனா கையில் சின்ன பாப்பாவாக இருந்தால் ஸோ என்னால் எதுவும் பெருசாக பண்ணிக்க முடியல. இந்த வாட்டி சரி நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 30 செகண்ட் வீடியோவாக போடலான்னு தான் இருந்தேன். பட் இதை போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு டெக்கரேட் பண்ண அதை ஷோ ஆஃப் பண்ணணுங்கிறது ஐடியா ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு என்னென்னா இந்த 2 years நான் பிரேக் எடுத்துருக்கும் போது இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்போ vlogs போடுவீங்கன்னு. அண்ட் என்னோடய த்ரூ அவுட் டெலிவரியில் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog போடும்போது அவ்வளோ நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்காக நிறைய பேர் துவா செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமாவும் ஒரு 2-3 பேர் எனக்கு ஒன்றுமே தெரியாதவங்க அவங்களாம் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி எப்படி இருக்குது பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு தேங்க்யூ நோட் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இதையும் வந்து நான் vlog த்ரூவாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போவுமே எனக்கு வந்து அந்த கேமரா ஃபேஸ் பண்ணி பேசுகிறதுக்கு வந்து வரலை. நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு அதை விட்டு பேச பிடிக்கல. சரி ஸோ இந்த டெக்கரேஷன் இதே வந்து நம்ம வந்து அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ நோட் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச். என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து நீங்கள் காமிச்ச என்னோடய லவ்க்காக. உடனே யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்டெல்லாம் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. பட் ஐ ஃபீல் லைக் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எனக்கு இருக்கோ இல்லையோ, பட் எவ்ரி ஒன் இஸ் ஆர்கானிக். அதில் இருக்க நான் இன்ஸ்டாவில் போடுறதுனாலும் சரி ஷார்ட்டில் போடுறதுனாலும் சரி மோஸ்ட்லி அதில் இருக்க 50% பார்க்குறீங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எஸ் இந்த வீடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஃபார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்ஷால்லா இதுக்கப்புறமா வந்து vlogs அண்ட் ஷார்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் happy Ramadan Mubarak to everyone who is celebrating Ramadan and fasting on this holy month, and the one who is not celebrating Ramadan also thank you so much for your immersive love and support. So after all the decoration work is done, this is what the final outcome is. வீடு இப்படிதான் இருந்துச்சு. pretty decent, minimal. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு vlog-ஓட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.